Hello everyone, welcome to W2trade Tamil. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்த்துட்டு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஆன்லைன் பேட்சுக்கான ஷெடியூல் வந்து போட்டிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்டட் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டவுட் கிளியரிங் செஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டவுட் கிளியரிங் செஷனுக்கான ஷெடியூல் அப்படின்றது 15th and 16th ஏப்ரல் வீக் டேஸ்லையும் 19th and 20 ஏப்ரல் வீக்கெண்ட்லேயும் வந்து பிளான் பண்ணியிருக்கும். ஸோ இல்லை ரெண்டுமே வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ உண்மையாக வந்து கற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெலகிராம் ஐடி ஆர்எல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ எஃப்டினோட ஓப்பனிங் ப்ரைஸ் பார்க்குறோம் 22,446.75 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ இப்போது 22,450 கால் போட்டு வந்து எடுக்கிறோம். ஸோ 450 பார்க்கும்போது அவனோட லெவலில் வந்து ரெசிஸ்டான் எடுக்கிறான் 284.40. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படின்னும் போது ஸோ தேர் இஸ் நோ ட்ரேட், சிம்பிளி வெயிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ட்ரியாக வந்து போடக்கூடாது, போட்டிங்கன்னா ப்ரீமியம் வராது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி 10 o'clock வந்து சொல்லியாச்சு ஹை ப்ராபபிலிட்டி சைட் வேஸ் ப்ரீமியத்தை வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நண்பர் வந்து கேட்டிருந்தார். ஸோ எஸ்எம்சி வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் ஆப்பன் ஃபோக்கஸ் லாங் சைட் வித் பிஇபி சப்போர்ட்டோட பாருங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா ப்ரீமியம் மெல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஸ்எம்சி வியூவாக இருக்குது அப்படின்னா ஹையர் லோ அந்த மாதிரி வந்து ஸ்பாட் ஷாட்டில் நமக்கு கிடைக்கும்போது ஒரு சின்ன ஸ்கேல்பிங் வச்சு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓப்பனிங் என்ன பண்ணோம், லாஸ்ட் டேவோட க்ளோஸ் 15 மினிட்ஸோட க்ளோஸ் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் பண்ணி தான் கொடுத்தோம். ஓகேங்களா? கேப் அப் பண்ணி கொடுத்தோன்னா அப்படியே மேலே போன அவசியம் கிடையாதுல்ல. ஸோ ஆஸ் எ ப்ரீமியம் அப்படின்னா ப்ரீமியத்தில் என்ட்ரி கிடைச்சா லாங் போகும், ப்ரீமியத்தில் என்ட்ரி கிடைச்சா ஷார்ட் வந்து வரும். ஸோ இங்கே ரெண்டுமே என்ட்ரி கிடைக்கலாம் என்ன பண்ணுவோம், அப்படியே அரைக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம மாட்டணும் அப்படின்னா கரைஞ்சி முடியும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா இங்கே அதை வந்து இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே. ஓகேங்களா? ஸோ ஆர்எல்ஸ் 15 மினிட்ஸோட ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அப்படின்னும் போது திஸ் இஸ் அ ஸ்விங் லோ, திஸ் இஸ் அ ஸ்விங் ஹை. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து 382 அப்படின்றது டேக் அடிக்குது. ஸோ 382 அப்படின்றது ஃபிபனாச்சியோட ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ அதை தொட்டு நமக்கு ஹையர் ஐ கொடுக்குறோம் அப்படின்னா எஸ் 5 மினிட்ஸ்லேயே ஹையர் ஐ வந்து கொடுக்குது. ஸோ ஹையர் ஐ கொடுக்குது 3 மினிட்ஸில் அப்படி, அதாவது 15 மினிட்ஸுக்கு 3 மினிட்ஸும் 5 மினிட்ஸுக்கு 1 மினிட்டும் வந்து இந்த மாதிரி ஹையர் ஐ வந்து என்ட்ரி போகணும். ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட் இது. ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே இருக்க கேப்பில் வந்து அப்படியே வந்து மேலே போயிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ஸில் பார்க்குறீங்கன்னா இந்த ஐ உடைச்சதுக்கப்புறம் ஸோ இந்த இம்பேலன்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 1 more சோச் வந்து இங்கே பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தொட்டு அதை இம்பேலன்ஸே ஃபில் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஹையர் ஐ வைக்கிறோம் அப்படின்னா என்ட்ரி போகலாம். அந்த இம்பேலன்ஸுக்கு கீழே வந்து நீங்கள் எஸ்எல் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் எஸ்எல் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ 1 மினிட்ல செக் பண்ணுவோம். ஸோ 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஹை வந்து வயலட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கு ஸோ இங்கே தான் நமக்கு வந்து இம்பேலன்ஸ் வந்து இருக்குது ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ அந்த இம்பேலன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கே டேக் அடித்து அதாவது ஸ்வீப் அடிக்கிறோம். ஸ்வீப் அடிச்சுட்டு ஹை வந்து வயலட் ஆகுது. தென் இந்த ஐயும் ஆல்சோ வயலட் ஆகுது. ஸோ இந்த விக் ஓகேங்களா, இந்த விக் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா முன்னாடி இருக்கிறத வயலட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் பாராக எடுத்தீங்க அப்படின்னா எஸ்எல் வந்து அதுக்கு கீழே வைக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு இன்டிசிஷன் பார் தான். ஓகேங்களா? ஸோ இது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இது கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஆக்சுவலி நீங்கள் வந்து இங்கே கொடுக்குது க்ளோஷர் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கேயே வந்து நீங்கள் என்ட்ரி போகணும். ஸோ வர கரெக்ஷனில் ஸோ அது 0.5 or 6 வருது அப்படின்னா ஸோ இங்கே போட்டாலும் ஓகே தான். ஸோ ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஏற்றிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்குது 300 பாயிண்ட்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி ப்ரீமியம் கொடுத்தாங்கன்னா ப்ரீமியம் கரைச்சி தான் ஏற்றினாங்க.
ஸோ புட் ஆப்ஷன் சைடு வந்து தரமாக கரைச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓப்பனிங்கோட கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்கு, 280 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அப்போது 22,400 500 எடுக்கும்போது ஸோ என்ன தான் 250 விட்டு, அதாவது 500 கால் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 22,500 புட் ஆப்ஷன் 200 பாயிண்ட் மைனஸில் ஆகினாலும் அந்த ஓப்பனிங்கோட 550லேருந்து 250 பாயிண்ட் வந்து கீழே போனோம் அப்படின்னாலும் லோ மேடட் 22,274 அப்படின்னாலும் இங்கே ப்ரீமியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஒரு 500 புட் ஆப்ஷன் அவனோட பிரேக்கை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, ஸ்பாட் மட்டும் தான் அதிகமாக நிற்கிது. ஸோ மொத்தமே மெல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ மெல்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட் என்ட்ரி போடாதீங்க, ஸ்டே அவே ஓகேங்களா. அதுக்கப்புறம் நமக்கு இந்த 10.50 தான் 11.50 தான் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. எது பேஸில் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடில். ஸோ 11.50க்கு நமக்கு 11.35 40 அந்த ரேஞ்சிலேருந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 400 புட் ஆப்ஷன் அவனோட BEPM அந்த டைமில் ஃபஸ்ட் இங்கே வந்து உடைச்சான் அக்ரெசிவாக. ஸோ மறுபடியும் வந்து இங்கே வரோம் அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்து செல் கொடுத்துருப்போம். ஆக்சுவலி ப்ரீமியம் மட்டும் பார்த்துறீங்க அப்படின்னா என்ட்ரி கிடையாது, மேபி என்ட்ரி போட்டிருந்தீங்க அதேமாரி அப்படின்னா எஸ்எல் தான் டெஃபினட்டாக. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு போட்டிருக்கீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷனோட கம்பைன் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு என்ட்ரி. ப்ரீமியத்தில் நீங்கள் அடுத்த பிரேக் ஈவன் இல்லை அப்படின்னும் போது அடுத்த அட்வான்ஸ் லெவலில் பண்ணும்போது ஈவன் 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்க முடியும் ஓகேங்களா. ஸோ நாட் 100% ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த பக்கம் அது கன்ஃபர்மேஷனாக ப்ரீமியம் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துன்னு கீழே போயிருக்கு, சிம்பிள் ஓகேங்களா. ஓகே, ஸோ இதில் இப்போ நான் 250 பார்க்குறேன் அப்படின்னா 250 அப்போ தான் பிரேக் வந்து சஸ்டைன் பண்ணுது, அண்ட் ஆல்சோ 400 பிரேக் வந்து சஸ்டைன் பண்ணுது. ஸோ அப்போ அப்படின்போது நம்ம லாங் தான் எடுக்க போகிறோம், இவன் வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுக்கு ஸ்பாட் சார்ட்டும் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 15 மினிட்ஸுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதுக்கான டிபி அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலி ஆஷிஷன் ஃபிபனாச்சி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட போக வேண்டியது 400 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ போயிருக்குது கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ஹையரில் வந்து மூவ் இருக்குது. ஸோ இன் ப்ரீமியம் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பிங் மூவ் மட்டும் தான் பண்ணியிருக்க முடியும், அதுவும் வந்து ஸ்பாட் சார்ட்டோட சப்போர்ட்டு தான் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஆக்சுவலி ப்ரீமியத்தில் என்ட்ரி கிடையாது, ஸோ அதுவும் தெரியும். ஸோ என்ட்ரி போடணும் அப்படின்னும் போது ஸ்பாட் சார்ட்டரோட ஸ்ட்ரக்சரை அடிஷ்னலாக வச்சுட்டு தான் ப்ரீமியத்தில் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அதுவும் வந்து பிரேக்கை சஸ்டெயின் பண்ணும்போது தான் என்ட்ரியே ஓகேங்களா. ஒருத்தன் சப்போர்ட்டு ஒருத்தன் ரெசிஸ்டன்ட் அடிக்கும்போது தான் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.